பிரைஸ் அலாட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய மாதத்திலே உங்களை நான் பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏறக்குறைய இந்த 4 மாதங்களை கடந்து இந்த 5வது மாதத்தில் முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக இந்த நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்கான வாக்குத்தத்த செய்திக்காக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நடத்தும் போது யாரும் நமக்கு தடை இல்லை. பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார், மகளே, என் அருமையான மகளே, நீ ஏன் கலங்குற? ஏன் உனக்குள்ள திகைத்து கொண்டிருக்கிற? நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன் சொல்றீங்களா? இந்த மே மாதம் நிச்சயமாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்க போகுது. இல்லை, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் நம்புறீங்களோ, கர்த்தர் எனக்காக நிச்சயமா ஒரு அதிசயம் செய்வார்னு விசுவாசிக்கிறவங்களுக்கு கட்டாயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நாம் இந்த நாள செய்திக்கு ஆயத்தமாக முதலாவது நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஆயத்தமாகும். ஜெபம் செய்வோம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ண எங்கள் தேவன், இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறார். ராஜா, இந்த புதிய நாளை கத்திரங்களை காணும்படியாக கொடுத்தீங்க ஆண்டவரே. ராஜா, ஏறக்குறைய இந்த 4 மாதங்களையும் அப்பா கண்ணின் கருமணியை போல் எங்களை காப்பாற்றி இந்த மே மாதத்தின் முதல் நாளை கத்திரங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்துருக்கிறீரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ராஜா அப்பா, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் பெரிய காரியங்களை செய்யணும், ஆசீர்வாதமான ஒரு செய்தியை கொடுங்கப்பா. அவருடைய ஏற்றது போல் ஆண்டவரே, மனசுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க முடியாது. ராஜா, அவங்க கலங்கி கொண்டிருக்கு ஆண்டவரே, நடுங்கி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இவை எல்லாவற்றிலிருந்து உங்கள் விடுதலை கத்தர் கட்டளையிட முடியாது. இன்றைக்கு எங்களோடு கூட நீங்கள் பேச முடியாது. ஜெபிக்கிற பாடியாலே மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. நீர் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். எங்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த செய்தியை நாம் கேட்போமா? இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமான வார்த்தை சங்கீதம் 136:3. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிங்க. அப்போ இந்த மாதத்துல கர்த்தர் நம்முடைய வாயில எதை எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க? துதிய, இல்லையா? அப்போ கர்த்தரால் மட்டும்தான் அதிசயம் செய்ய முடியும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அதிசயமான தேவன் அதிசயங்களை கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நீங்க கனப்படுத்தணும், அவரை மகிமைப்படுத்தணும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் துதியுங்கள். நீங்க துதிப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியாது காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் மட்டும்தான் முடியும், அவரால் தான் முடியும் அப்படின்றத நீங்க உணர்ந்துக்கணும். அதாவது துதிக்கிற ஒரு மாதம் தான் இந்த 5வது மாதம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அதிசயத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறார், இல்லையா? ஆமென். உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போற, ஏனென்றால் அவரை நீங்க துதிக்கும் பொழுது உங்க வாய்களை நீங்க விரிவாய் திறந்து சோத்தரிக்க போறீங்க. ஆண்டவர் சோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்போ இந்த மாதத்துல நீங்க துதிக்க போறீங்க, சோதரிக்க போறீங்க. ஏனென்றால் கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்த்து நன்றியை செலுத்திக்கிட்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறார். அவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அவர் வானத்தையும் பூமியும் உருவாக்கினவர், சகலத்தையும் ஆள்கிறவர், சிருஷ்டித்தவர், உங்களையும் என்னையும் மட்டும் நடத்தி கொண்டு வருகிறவர். இன்றைக்கு நமக்கு சொல்றாரு, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என்னால ஒரு அதிசயம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறாயா மகளே? நீ விசுவாசிக்கிறாயா? கர்த்தரால் அதிசயம் செய்ய முடியும் என்று சொல்லி அப்பனா அவர் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. துதிங்க. ஆண்டவரால் செய்ய முடியும். கர்த்தரனுக்கு செய்ய போறார். மிகப்பெரிய அற்புதங்களை நான் இந்த மாதத்திலே காண போகிறேன். கர்த்தரனுக்கு செய்ய நினைத்து தடையே படாது என்று சொல்லி நீங்கள் தேவனை துதிக்கிற வேளையிலே பெரிய காரியங்களை காண்பீர்கள். அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஏனென்றால் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஏசாயா 43:21. ஏசாயா 43:21 வசனத்தை நான் படிக்கிறேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிக்கிற உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகள் நான் எனக்காக ஏற்படுத்தி இருக்கிறேன். அவங்கள நான் கைவிட மாட்டேன், அவங்கள நான் விட்டு விலக மாட்டேன், அவங்களோடு நான் இருப்பேன், அவங்களை நான் மரண பரியந்தம் நடத்துவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இவர்களை நான் எனக்காக தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை எனக்காக நான் ஏற்படுத்தி வச்சிருக்கேன். என்னை துதிக்கும்படியாக நான் அவர்களை வைத்திருக்கிறேன், என்னை கனப்படுத்தும்படியாக நான் வைத்திருக்கேன். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் என்னை துதிக்கிறதே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் துக்கப்படுற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நாம் அவரை விட்டு விலகி நிற்கிறதை பார்த்து நீ கலங்கி நிற்கிறார். ஏனென்றால் அதிசயத்தை செய்ய முடியல, ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா, அவரை விட்டு விலகி நிற்கிற ஒரு காரியம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஜப ஜீவமே அவங்களுக்குள்ளே இருக்காது, வேத வாசிப்பே இருக்காது, ஆலயத்துக்கு போகிறதே இருக்காது. இல்லை, இப்படி எல்லாவற்றையும் விட்டு விடுகிற
திரிகிறவர்களை போல, வனாந்திரத்தை திரிகிறவர்கள் போல இருப்பாங்க. ஆனால் தேவன் அப்படி இருக்கக்கூடாது என்பதை தான் இன்றைக்கு நமக்கு முன்கூறி. ஏனென்றால் எனக்காகத்தான் நான் அவளை ஏற்படுத்தியிருக்கிறேன். மனிதர்களை தேவன் உருவாக்கி வைத்திருக்க எதற்கு? அவரை துதிக்கும்படியாய்தான். உங்களையும் என்னையும் தேவன் என்னை உருவாக்கி வைத்திருக்க எதற்காக? அவரை கனப்படுத்தும்படியாய்தான், தொழுது கொள்ளும்படிதான். அவரை நம்ம கனப்படுத்தும்படியாயும் அவரை தொழுது கொள்ளும்படியாயும் தான் தேவன் இன்றைக்கே நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதை தான் இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்ன, இந்த ஜனத்தை, என்னுடைய பிள்ளைகளை நான் எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என்னை கனப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க என் பிள்ளைங்க, என்னை குறித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து கர்த்தர் மேன்மை பாராட்டுகிறார். எனக்கு அருமையானவர்களே, தேவனே இன்றைக்கு சொல்லும் போது அவரால் அதிசயம் உங்களுக்கு செய்ய முடியாதா? நீங்கள் செய்ய வேண்டிய சோத்திரம், இன்னையிலேருந்து சோத்திர வலியை எண்ணி சொல்ல ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 1000 சோத்திரம் சொல்லுங்களேன், கட்டாயம் முடியும்ல. கர்த்தர் செய்த நன்மைகளை, அதாவது நான் நிற்கிறதே நிர்மூலமாகாமல் இருக்கிறதே ஒரு பெரிய காரியம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் துதிக்க 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 உங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டத்தையும் அகற்றி போட்டு போதுன்ற அளவுக்கு நிறைவானதை கர்த்தர் இந்த மாதத்திலே கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை நான் படிக்கிறேன். ஏனென்றால், ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. ஏன் இங்க சொல்ற? நான் துதிக்கும்படியாக உன்னை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். நீ என்னை கனப்படுத்தும்படியாக தான் நான் உன்னை ஏற்படுத்தியிருக்கேன். ஆனாலும் இங்கே கர்த்தர் சொல்ற வார்த்தை, ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. ஏன்னா நம்ம துதிக்கிறது இல்லை, சோத்தரிக்கிறது இல்லை, அவரை தொழுது கொள்ளுகிறது இல்லை. நீ என்னை குறித்து கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனா. எனக்கு அற்புதமே நடக்கல, எனக்கு அதிசயமே நடக்கவே மாட்டேங்குது. நானும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் வருஷக்கணக்கா, எனக்கு ஒரு அதிசயம் நடக்கல, ஒரு அற்புதம் நடக்கல அப்படின்னு சொல்லி மனம் சலிச்சு போயிட்டியா சகோதரனே, சகோதரியே? அப்படி போயிடாத. நான் உன்னை எனக்காக ஏற்படுத்தியிருக்கிறேன் இல்லையா? கர்த்தர் சொல்ல, எனக்காகத்தான் நான் உன்னை ஏற்படுத்தியிருக்கிறேன். என்னை துதிக்கும்படியா உன் வாயில வார்த்தையை போட்டிருக்கிறேன். சோத்திரம் பண்ணு, என்னை நோக்கி பாரு, உனக்கு பெரிய காரியங்கள் நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. மனம் சலித்து போகிற காரியம் எனக்கு நிறைய பேருக்கு போதும், எனக்கு வாழ்க்கை இனிமேல் எனக்கு என்ன, எனக்கு எந்த இடத்துலையும் எனக்கு வாசல் திறக்கிற கதை அடைக்கப்பட்டுடுச்சு, எனக்கு அதிசயம் நடக்கலை, எனக்கு ஆண்டவர் எனக்கு அற்புதமே செய்யலை, செய்ய மாற்றாரு அப்படின்றவங்க தான் நிறைய பேர். எனக்கு நான் நிறைய வாட்டி ஜெபம் பண்ணிட்டேன், நிறைய உபவாசம் எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, என் கண்ணீர் துடைக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, மனம் சலித்து போகாத. நீ என்னை நோக்கி கூப்பிடல, கூப்பிடு. சில வேளை இந்த நிமிஷம் வரைக்கும் தேவனை நோக்கி பார்க்காம இருக்கிறவங்க யாராவது இருப்பீங்கன்னா, இந்த நிமிஷமே கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேளுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், நான் தனித்து அதிசயம் செய்ய என்னால முடியும், நானே சர்வத்தையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமுள்ள தேவன், நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒரு அதிசயமான ஒரு வார்த்தை. அவர் துதிக்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் நிறைவான ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. மனம் சலித்து போகாது. இஸ்ரவேலே, நீ என்னை சொல்றப்ப, நீ என்னை தேடலை, என்னை நோக்கி நீ கூப்பிடலை, என்கிட்ட நீ பேசாமல் இருக்கிற மகளை, என்னோட சமூகத்தில் உட்காராமல் இருக்கிற மகளை, ஜெபிக்காமல் இருக்கிற மகளை, என்னை நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்யும்படியாக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் இல்லையா? நம்மளை ஆசீர்வதிக்கத்தானே அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனாலும் கண் கலங்கி எனக்கு வாழ்க்கை இன்னைக்கு வெறுத்து போச்சு நிறைய பேருக்கு. ஏன்னா அதிசயம் நடக்கலை, அற்புதம் நடக்கலை. கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன், உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன் மகளே, பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், பெரிய அதிசயத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன், மிகப்பெரிய அற்புதங்களை நான் உன்னை கண்கள் காணும்படியாக நான் செய்ய போகிறேன். அதனால் மனம் சலிச்சு போயிடாத, நீ என்னை நோக்கி கூப்பிடாமல் இருக்காத, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அரைக்கதவி பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி முறையிடுங்க, அவர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை ஆசீர்வதிக்க நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். இதை நான் கைவிட மாட்டேன். நீ கைவிடப்பட்டவன் அல்ல, நீ கைவிடப்பட்டவன் அல்ல. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற காலங்களும் நேரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வந்திருக்கிறது. இந்த மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். அல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை நான் கொடுப்பேன். இன்றைக்கே நான் செய்வேன், இந்த நிமிஷத்திலே நான் உனக்கு செய்வேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இந்த இருதயத்தில் ஒரு ஆறுதலை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன். ஏனென்றால் அதிசயமாய் அற்புதமாய் செய்கிற தேவன் இன்னைக்கு சொல்றாரு,
நான் என் பிள்ளைகளை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வரப்போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஆரோக்கியம் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் இல்லை? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதை விட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்களுக்கு சௌக்கியம். பொதுவாக நம்ம எல்லாரும் கேட்போம், எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. யாராவது பார்த்து கேட்போம், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? அடுத்த பதில் அந்த தரப்புலேருந்து என்ன வரும்? இல்லை, நான் பலவீனப்படுறேன், நான் சுகவீனப்படுறேன், எனக்கு சுகவீனம் இருக்குது, வியாதி இருக்குது, வேதனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, கண்ணீர் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிறவங்க இருக்கிறோம் இல்லையா? நான் கர்த்தர் சொல்லுகிறார், ஏனென்றா அதிசயமானவைகளை செய்கிற தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரம் பண்ணி. அல்லேலூயா. சௌக்கியம்னா நல்லா வச்சிருக்க போகிறேன், நல்லா சந்தோஷமாக வச்சிருக்க போகிறேன். என் பிள்ளைகளை இந்த மாதத்தில் நல்லா ஆரோக்கியமாக இருக்க போகிறாங்க. அவளுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தை நான் வர பண்ணுவேன். இந்த நாள் வரைக்கும் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், வேதனைகள் அவளை விட்டு நான் அகற்றி போடுவேன். விசுவாசிங்க, அவர் அதிசயமானவர், ஒரு அற்புதங்களை செய்கிற தேவன். அவரை துதிக்கும் பொழுது நீங்கள் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் சொல்றார், அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சமாதானம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. நிறைய பேர் சொல்றதுன்னா, மனசுல சந்தோஷமே இல்லைம்மா, சமாதானமே இல்லை, என் வீட்டில் எப்பவுமே கவலை, எப்பவுமே கண்ணீர் இல்லையா? ஆனால் கர்த்தர் சொல்றாரு, சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் மாத்திரம் இல்லை மகளே, உனக்கு சமாதானத்தை நான் கொடுப்பேன், சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஏதாவது ஒன்று இருக்குதா? எல்லாமே அவரால் முடியும்ல. உனக்கு சௌக்கியமாக ஆண்டவர் வைக்க போகிறார். நல்ல ஆரோக்கியமாக, நல்ல சௌக்கியமாக, ஆரோக்கியமாக, பலமாக ஆண்டவர் இந்த மாதத்தில் வைக்க போகிறார். நீங்கள் நல்லா எழுப்பி பிரகாசிக்க போகிறீங்க. முகத்தில் ஒரு பிரகாசத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார், ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார், ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறார், குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கொடுக்க போகிறார். இவை எல்லாம் தேவனால ஆகும். ஏனென்றால் கர்த்தர் அதிசயமானவர்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அல்லேலூயா. நீங்கள் துதிக்க 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 ஆண்டவரை நீங்கள் சோத்தரிக்கும் போதே உங்கள் வீடுல ஆசீர்வாதம் புரண்டு ஓடுகிறத நீங்கள் பார்க்க போறீங்க. விசுவாசி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நிச்சயமே கர்த்தர் செய்வார். தானாக வரும் எல்லாமே. நீங்கள் தேடி போகாதீங்க, உங்களை தேடி கர்த்தர் வருவார். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு காகத்தை அனுப்புவார். உங்களை தேடி கர்த்தர் வருவார். அவரே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை துதிக்கிறது மாத்திரம். துதித்து சோத்தரித்து கனப்படுத்தி மகிமைப்படுத்தி இந்த மாதம் முழுவதும் ஒரு நாளும் அதிகாலையிலும் ராச்சாமத்திலும் மாலை வேளையிலும் தினம் 3 வேளையும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சோத்திரம் சொல்லி தேவனை சந்தோஷப்படுத்தும் பொழுது அவர் மனப்பூர்வமாய் வந்து, மனரம்யமாய் வந்து, என்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து இந்த மாதத்தில் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். அல்லேலூயா. சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்போகுது. நான் மனம் சலிச்சு போயிடாதீங்க, துக்கப்பட்டு கண் கலங்காதீங்க, எனக்கு ஆண்டவர் எதுவுமே செய்யணும்னு சொல்லாதீங்க. இன்று முதல் நான் உன் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்றையிலேருந்து நான் உன் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன் மகளே. அது முழுவதும் நான் உன் ஆசீர்வதிக்க போகிறேன். நிச்சயமாய் உன் ஆசீர்வதிக்கிற தேவன் தான் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, விசுவாசிங்க. கர்த்தர் எனக்கு செய்ய போறார், என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஒரு நாளும் தேவனை துதியினாலே அவரை கனப்படுத்தி ஒரு நாளும் அந்த நாளை துவங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற அதிசயத்தை உங்கள் கண்கள் மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் காணும். அல்லேலூயா. எல்லாரும் முன்னாடியும் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். இன்று வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் கொடுப்பேன். அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்போ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் நம்ம துதிக்கணுமா வேண்டாமா? கட்டாயம் துதிக்கணும்ல. நீங்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை சொல்லிகிட்டே இருக்கணும், நான் ஆண்டவரை துதிப்பேன், சோத்தரிப்பேன். துதிங்க. நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார், சோத்திரம் பண்ணு, துதிமா, சோத்திரம் பண்ணு, பாடு, அவரை கொடுத்து கனப்படுத்து, மகிமைப்படுத்துன்னு எல்லாருக்கும் சொல்லுங்கள். மனமகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளுங்க. கர்த்தர் செய்கிற அதிசயங்களை உங்கள் கண்கள் காணப்போகுது. அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். எனக்கு அருமையானவர்களே, நம்பிக்கையோடு மாதம் முழுவதும் தேவனை நோக்கி பாருங்க, ஆராதிங்க, துதிங்க. கர்த்தர் இன்னும் அநேக அதிசயங்களை அற்புதங்கள் செய்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையானது காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்கு அதிசயமானவர்களை செய்ய நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாங்கள் வசனங்களை வாசித்தோம்ப்பா. இந்த நாளில் என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரி மட்டும் ஒப்பு கொடுக்குற ராஜா, கர்த்தருடைய பிரசன்னம் இப்பொழுதே அவள் மேலே இறங்குவதாக. இந்த மாதம் முழுவதும் அவள் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. பிள்ளைங்க கையிடுற ஒருவரை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, நிறைவானதை அவங்களுக்கு கொடுங்க. எல்லாவற்றும் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுங்க, சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுங்கப்பா.
சகல ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரை உயர்த்துங்க ஆண்டவரே. கைகள் சாஸ்திரிச்சு கொடுங்க, உங்களை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக மாற்றுங்க. உங்களுக்கு இருக்கிற துக்கங்கள் துயரங்கள் எடுத்து போட்டுருங்க, கண்ணீரெல்லாம் துடைத்து போட்டுருங்கப்பா. கத்திரனுக்காக யுத்தம் பண்ணுவா, நான் சும்மா இருப்பேன்னு சொன்னது போல நீங்கள் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறதுக்காக நன்றி 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 ராஜா. நாளைக்கால இந்த நாளில் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்டவரே. ஊழியக்கார் நாங்கள் இந்த நாளை ஜெபிக்கிறோம், இந்த நாளை எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுங்கப்பா. பிள்ளைகள் என்ன விண்ணப்பம் வைத்து அந்த நாளை நோக்கி பார்க்கிறார்களோ இன்றைக்கு அந்த விண்ணப்பத்துக்கு கத்தர் ஆமென் என்ற பதில் கற்றளிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா தேவையும் அவர்கள் சந்திக்கப்படுவதாக, குறைகள் நிறைவாக்கப்படுவதாக. என் தேவன் மாதம் முழுவதும் நிறைவான ஆசீர்வாதத்தை அவர்கள் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறார் ராஜா. நீர் அப்படி செய்கிறதுக்காக நமக்கு நன்றி 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 ராஜா. தொடர்ந்து அவளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அப்படி நடத்துங்க. உங்களை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு யாருக்காவது ஜெப உதவி தேவைப்படும் என்றால் என்னோடு கூட தொலைபேசியின் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.